அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 198. ஓம் வீணையும் கிளியும் ஏந்தினை போற்றிவோம். மாதங்கி தன் கரங்களில் வீணையும் கிளியும் ஏந்தி இருப்பதை உணர்த்துவது இந்த மந்திரம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 199. ஓம் தாரக மந்திர தாரை போற்றிவோம். அன்னை ஆதிபராசக்தியின் கோடிக்கணக்கான கூறுகள் இந்த பிரபஞ்ச காரியங்களை நடத்துகின்றன. அவற்றுள் 10 பேர் முக்கியமானவர்கள். அவர்களை தசமகா வித்யைகள் என்பர். அவர்கள் வருமாறு: காளி, தாரா, சோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, கமலா, மாதங்கி, பகலாமுகி. இவர்களுள் தாரா என்ற தேவியை போற்றும் மந்திரம் இது. தாரா என்னும் சக்தி வடிவில் நீல சரஸ்வதி, உக்ரதாரா, சுகல்தாரா, நீலதாரா, சித்ததாரா என 5 வடிவங்கள் உண்டு. தாரா என்றால் பிறவி என்னும் கடலை கடக்க உதவுபவள் என்று பொருள். தரைப்பயணம், கடல் பயணம் ஆகியவற்றை முடித்து வைக்கும் காவல் தெய்வம் தாரா. எனவேதான் நார்சந்தி கூடும் இடத்திலும் கடற்கரைகளிலும் இவள் சிறப்பாக வழிபடப்படுகிறாள். ராமபிரான் தாராவின் சக்தியால் தோன்றியவன். எனவேதான் அவன் காட்டில் பயணம் செய்த போதும் கடல் யாத்திரையின் போதும் சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்தாள். பிறவி கடலிலிருந்து கரையேற்ற வைப்பது ராமநாமம் என்பர். ஓங்கார பிரணவ மந்திரத்தை தாரக மந்திரம் என்பர். அந்த ஓங்காரமே தாராவின் மந்திரம். தாரக மந்திர நாயகியான தாரா உணர்வுகளை அழிக்கிற பேருணர்வு வடிவினல் என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு காலால் சவத்தை மிதித்து கொண்டும் வாழ்க்கையின் இறுக்கமான பிணைப்பை வெட்டி எறிவதற்காக கத்தரிக்கோலையும் அகங்காரத்தை ஒழிப்பவள் என்பதை உணர்த்த மண்டையோட்டையும் ஆன்ம மலர்ச்சியை உணர்த்தும் வகையில் நீல தாமரையையும் தன் கரங்களில் ஏந்தியிருக்கிறாள். இவள் தன்னுடைய நாகங்கள் சூழ்ந்த திருமுடி சடையின் மீது சிவபெருமானையே தாங்கி நிற்கிறாள். ஆதாரம்: புலவர் செந்துரைமுத்து, சக்தித்தலங்கள், பக்கம் 19-20. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.